மீன ராசிக்காரர்கள் எவைகளை செய்தால் அடுத்த பிறவி இல்லை, மீன ராசியில் பிறந்தாலே பிறவி இல்லை என்றும், மீன ராசியில் கேது இருந்தால் பிறவி இல்லை என்றும், மீன ராசி 12வது ராசியாக இருந்து அதில் கேது இருந்தால் அடுத்த பிறவி இல்லை என்றும் ஒரு விஷயம் நிலவி வருகிறது. ஆனால் இவர்கள் எதை செய்தால் அடுத்த பிறவி இல்லை என்று பார்த்தால், இந்த மீன ராசி மோட்ச ராசிகளில் கடைசி ராசியாகும். கடக ராசி என்பது உடல் மோட்சத்தை சொல்லும் ராசி. விருச்சிக ராசி என்பது ஆன்ம மோட்சத்தை சொல்லும் ராசி. மீன ராசி என்பது ஸ்பிரிட் மோட்சத்தை சொல்லும் ராசி. இதில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை என்று பெயர். இந்த வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லப்படுகிற பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வகை ஸ்பிரிட்டுகளால் ஆன வேறுபாடுகளையும், அதில் பாசிட்டிவாக இருக்கிற ஸ்பிரிட், நெகட்டிவாக இருக்கிற ஸ்பிரிட்டுகள், அதில் ஊனம் உள்ளது, அதில் ஆஜான பாகு போல உள்ளது, பெருசு சிறுசு பலதரப்பட்ட ஆவிகளை எல்லாம் கொண்டிருக்கிற ராசி மகர ராசியாக இருக்கிறது. இந்த மகர ராசியில் இருக்கிற அனைத்து விதமான ஸ்பிரிட்டுகளையும் அறிந்து அந்த ராசியில் செவ்வாய் அந்த ராசியில் போய் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுப்பார். செவ்வாய் கொடுக்கிற சான்றிதழில்தான் இந்த மீன ராசிக்காரர்கள் மோட்சமடைய முடியும். இந்த மீன ராசி ஸ்பிரிட் ராசி என்பது நாம் நினைத்து கொள்ளலாம், தெய்வ பக்தி இருக்கிறது, காலை மாலை சந்தியாவந்தனம் செய்கிறோம், தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், குரான் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், பிரசங்கம் செய்கிறோம், தெய்வத்திற்காகவே இந்த பூமியில் வாழ்கிறோம். இவையெல்லாம் வாழ்ந்து முடித்தவுடன் நாம் இதை ஜெயித்து விடலாம் என்று கற்பனை கட்டி கொண்டிருப்பது வான சாஸ்திர விதிகளில் இல்லை. இவைகளை செய்து வெற்றி பெற்று விட்டால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற முடியும். இப்படியாக வான சாஸ்திர விதியில் விதித்து வைத்திருக்கிறார்கள்.